சைனாவில் நடந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றாரு. அங்க சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட தனியா பேசியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா சீனாவை இந்தியா நம்ப முடியுமா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த உறவு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு இந்தியா என்ன மாதிரியான விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும்? இந்தியா மேல அமெரிக்கா வரி விதிப்பு செஞ்சதுக்கு ஒரு லாஜிக்கலான பாயிண்ட் சொன்னாரு டொனால்ட் ட்ரம்ப். அது என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ் பால். நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது 2005 தொடங்கப்பட்டுச்சு. இந்தியா அதுல 2017 தான் இணையிறாங்க. அதுல இருக்கிற நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, இந்தியா, ரஷ்யா, கிர்கிஸ்தான், கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், கடைசியாக பெலாரஸ். இந்த நாடுகள் எல்லாம் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. இந்த நாடுகளுடைய பாப்புலேஷன் மொத்தமா கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா உலகத்துல இருக்கிற பாப்புலேஷன்ல 44% வருது. அந்த அளவுக்கு முக்கியமான ஏற்றுமதி நாடுகளாகவும் முக்கியமான சந்தைகளை கொண்ட நாடுகளாகவும் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற நாடுகள் இருக்கு. இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக பிரதமர் மோடியும் போயிருந்தாரு. அவரை சீன அதிபர் ஜி ஜின்பிங் வரவேற்று அழைச்சிட்டு போனாரு. ஒரு பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின், இன்னொரு பக்கம் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங், இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி. இவங்க 3 பேரும் நட்பாக சிரிச்சு பேசின அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கு. ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் போல அவங்க பழகினதெல்லாம் உலக அளவில் உற்று நோக்கப்படுது. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இந்தியா ஏற்கனவே இணைஞ்சிருக்காங்க. பிரதமர் மோடி இதுக்கு முன்னாடி கூட்டங்கள்லாம் பங்கேற்றிருக்காரு. ஆனால் இந்த முறை அவர் இந்த கூட்டத்துல பங்கேற்ற விஷயம் தான் உலகம் முழுக்க பெரிய பேசுபொருளாகி இருக்கு. காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பினுடைய முந்தைய ஆட்சியில பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போகும்போது ஹவுடி மோடி அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். அதுவே டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரும்போது நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்ச்சியை பிரதமர் மோடியும் ஏற்படுத்தியிருந்தாரு. உண்மையான நண்பர்கள் நாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி எப்பயுமே ட்ரம்பை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா இந்த நிலைமை கடந்த 3-4 மாதங்கள்ல அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இந்தியாவும் அமெரிக்காவும் எதிரி நாடுகள் போல மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமாக இருந்த சில சம்பவங்களை நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்றேன். முதல் விஷயம், பஹல்காம்ல பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதை எதிர்த்து இந்தியா பாகிஸ்தான் மேல ஆபரேஷன் சிந்தூரை நடத்தினாங்க. பாகிஸ்தான் தரப்புல இருந்து பதில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஒரு போர் சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த போரை நிறுத்தினது நான் தான் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியால அறிவிச்சாரு. அதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பிரச்சனையினுடைய தொடக்கமாக அமைஞ்சது. ஏன்னா இந்தியா காஷ்மீரனுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனையாக கருதுறாங்க. பாகிஸ்தானோட பிரச்சனை நடக்குதுன்னா அதுல அந்த 2 நாடுகள் மட்டும்தான் தலையிடணுமே தவிர மூணாவதாக ஒரு நாட்டை என்னைக்குமே நம்ம அனுமதிச்சு கிடையாது. அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இந்த பிரச்சனையில அனுமதிச்சாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்திய அரசு என்ன சொன்னாங்க? மூன்றாவதாக எந்த நாடுகளும் இதுல தலையிடல, நாங்க பாகிஸ்தான் கேட்டதுக்கு இணங்க தான் இந்த தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்றாங்க. இப்போ வரைக்கும் ட்ரம்ப் பேசினாரா இல்லையா அப்படிங்கிறத பிரதமர் மோடி வெளிப்படையாக சொல்லவே இல்லை. 2வது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த மோதல் நின்னதுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவுக்கு போறாரு. அவருக்கு ஒரு சிறப்பான விருந்தை கொடுக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதுவுமே இந்தியா தரப்புல இருந்து எதிர்பார்க்காத ஒண்ணுதான். ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல உறவுல இருக்காங்க. ஆனா பாகிஸ்தானோட இந்தியாவுக்கு அந்த உறவு பெரிய அளவுல இல்ல. அப்படி இருக்கும்போது இந்தியா மேல தாக்குதல் நடத்தின ஒரு பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ தளபதிய அமெரிக்க அதிபர் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு அப்படின்னா இந்தியா என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை அமெரிக்காவோட வச்சிருக்கு, என்ன மாதிரியான வெளியுறவு கொள்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இங்கே விமர்சனமாக வைக்கப்பட்டுச்சு. இது பிரச்சனைக்கான 2வது காரணம். 3வது, இந்தியா அதிகமாக ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறாங்க, குறைந்த விலைக்கு வாங்குறாங்க, அதை வெளி சந்தைகள்ல அதிக விலைக்கு விற்கிறாங்க. இந்த பணத்தை வச்சுதான் ரஷ்யா உக்ரைன்ல போர் நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால நாங்க இந்தியா மேல கூடுதலான வரி விதிப்பு செய்ய போறோம் அப்படின்னு அறிவிச்சாரு டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கேற்ற மாதிரி 25+25 50% வரி விதிப்பை இந்தியா மேல விதிச்சிருக்காரு. இது 3வது காரணம். 4வது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் போறதுக்காக கடந்த சில மாதங்களாகவே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனால் அதுல பல முரண்பாடுகள் இருக்கிறதுனால இன்னும் அந்த உடன்பாடு ஏற்படவில்லை. இது ஒரு பக்கம் நிலுவையில இருந்தாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா பாகிஸ்தானோட இந்த பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் எண்ணெய் எடுக்க போறதாகவும் அதே நாளைக்கு இந்தியாவே வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் பாகிஸ்தானும் திடீர்னு ஒரு நட்புறவுக்குள்ள வராங்க. இதுவுமே இந்தியாவுக்கு கசப்பான விஷயமாக அமையுது. சோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்படி ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிற இந்த மாதிரியான சூழ்நிலையில பிரதமர் மோடி சீனாவில் நடக்கிற இந்த SCO மீட்டிங்ல பங்கேற்றது தான்
உலக அளவுல மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. சிம்பிளா இந்த அரசியல் மாற்றத்தை எப்படி சொல்லலாம்னா, டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல காட்டுற இந்த வெறுப்பு இந்தியாவை சீனா பக்கமாக நகர வச்சிருக்கு. சீனா பக்கம் மட்டும் கிடையாது, பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையை டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. சீன அதிபரை சந்திச்சது குறித்து பிரதமர் மோடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருக்கிற கருத்து என்னன்னா, இந்த சந்திப்பு சிறப்பாக அமைஞ்சது, குறிப்பாக எல்லையில அமைதியை காக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி இரண்டு தரப்புலையுமே நாங்க ஏத்துக்கிட்டோம். அதே மாதிரி தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு கோஆபரேஷன் இருக்கணும், அது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரெண்டு தரப்புலையும் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தன்னுடைய ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காரு. சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்த சந்திப்பு குறித்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவும் சைனாவும் நண்பர்களாக இருக்கணும், நீண்ட கால அடிப்படையில நம்மளுடைய கொள்கைகளை என்ன அப்படிங்கிறத வகுக்கணும், அப்பதான் ஒரு நீண்ட கால உறவு நீடிக்கும், அப்படி உறவு நீடிச்சா டிராகனும் யானையும் சேர்ந்து நடனமாட முடியும் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பேசியிருக்காரு. சீன அதிபரை மட்டும் கிடையாது, சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பீரோ உறுப்பினர் ஒரு 7 பேர் இருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான நபரா இருக்கிற காய்ச்சி அப்படிங்கிற ஒரு நபரையும் பிரதமர் மோடி தனியாக சந்திச்சு பேசியிருக்காரு. காய்ச்சி அப்படிங்கிறவர் ஜி ஜின்பிங்கினுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்னு அறியப்படுறவர். ஜி ஜின்பிங் அடுத்து இவர் அந்த பதவிக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை பிரதமர் மோடி சந்திச்சிருக்காரு. இதன் மூலமாக சீனாவும் இந்தியாவோட நெருக்கம் காட்டுறதுக்கு எவ்வளவு தூரம் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதுன்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் சரி, சீனாவை நம்ம நம்ப முடியுமா? அப்படி நம்பி போனோம்னா இந்தியா அதுக்காக கொடுக்க வேண்டிய விலை என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். சீனாவை ஏன் நம்ப முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி. 2020 கேல்வன் பள்ளத்தாக்குல இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கும் இடையில மோதல் ஏற்பட்டுச்சு. அதுல 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த பிரச்சனைக்கும் இன்னும் பதில் கிடைக்கல சீனா கிட்ட இருந்து. அது மட்டும் இல்ல, இந்தியா சீனா எல்லையில பல்வேறு பகுதிகளை சீனா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் கிளைம்ஸ் இருக்கு. அதை பத்தின எந்த விளக்கமோ சீனாவை பின்வாங்க வைக்கிறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையோ இன்னும் ஏற்படப்படலை. இப்போதைக்கு பார்டர்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவுது, இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தீர்வு எட்டப்படல, ஒரு சுமூகமான சூழல் மட்டுமே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சீனா பாகிஸ்தானோட ஒரு நெருங்கிய உறவுல தான் இருக்காங்க. சீனா பாகிஸ்தான்ல பெரிய முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. குறிப்பா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல பெரிய முதலீடுகள் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்தின சில ஆயுதங்கள் சைனா கிட்ட இருந்து வாங்கப்பட்டதுதான். தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒரு லெஜிட்டிமேட்டான அங்கீகரிக்கக்கூடிய நிலையில தான் சீனா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனையில சீனா பாகிஸ்தான் பக்கம் அதிகமாக சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னும் போது இந்தியா எப்படி சைனாவோட நெருக்கம் காட்ட முடியும்? அப்போ இவ்வளவு நாள் இருந்த இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம மறந்துட்டு தான் அவங்களோட நட்பாக போகணுமா? அப்போ எவ்வளவு பெரிய விலையை இந்தியா கொடுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க அரசியல் பார்வையாளர்கள் வைக்கிற கருத்தா இருக்கு. என்னதான் இந்த SCO மாநாடு நல்லபடியாக முடிஞ்சிருந்தாலும், பிரதமர் மோடி அதுல பங்கேற்று இருந்தாலும், சில விஷயங்கள் இன்னும் இந்தியாவுக்கு நெருடலாக இந்த கூட்டத்திலேயே நடந்திருக்கு. முதல் விஷயம், இந்த SCO கூட்டமைப்புல பாகிஸ்தானும் இருக்காங்க. அதனால பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபும் இந்த கூட்டத்துல பங்கேற்றாரு. சமீபத்துல தான் பாகிஸ்தான் மேல ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினாங்க, பாகிஸ்தானும் இந்தியா மேல தாக்குதல் நடத்தினாங்க. அப்படி இருக்கும்போது இரண்டு நாட்டு தலைவர்களும் ஒரே கூட்டத்துல பங்கேற்கிறதுமே ஒரு நெருடலான விஷயமாக பார்க்கப்பட்டது, குறிப்பா இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியா மேல பயங்கரவாத தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்திட்டு இருக்காங்க. அதே பாகிஸ்தான் இந்தியாவோட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பினுடைய மாநாட்டிலையும் பங்கேற்குது அப்படிங்கிறத இந்தியாவால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது முதல் நெருடல். இரண்டாவது விஷயம், சீன அதிபருக்கும் இந்திய பிரதமருக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில டெரரிசம், அதாவது தீவிரவாதத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்தியா தரப்புல பிரதமர் மோடி தரப்புல வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அந்த டாபிக்கே அவர் தொடாம போயிட்டாரு. அதே மாதிரி சீனா அரசு சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையிலையும் நாங்க என்னென்னலாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் டெரரிசம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் விட்டுட்டாங்க. அப்போ இந்தியா பாகிஸ்தான் மேல வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அக்யூசியேஷன் குற்றச்சாட்டு எல்லாம் சீனா ஏன் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நெருடலும் இந்த இடத்துல ஏற்படுது. இப்படி இந்தியாவினுடைய நலனை முழுமையாக ஏற்காத ஒரு நாட்டோட இந்தியா நட்புறவாக போறது எப்படி சரியான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க எழுந்திருக்கு. எங்க ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகமாக வரி விதிக்கிறாரு, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாரு, அதனால இந்தியா சைனா பக்கம் போறாங்க. அதுலயும் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியா என்னதான் பண்றது, யார் பக்கம் தான் நிக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு சில பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற அவங்களுடைய கருத்தை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் அவர் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. இந்தியா அவசர கதியில கோபமாகவோ எமோஷனலாகவோ எந்த விதமான முடிவையும் எடுத்துடக்கூடாது. அமெரிக்காவோட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான், அதுக்காக சைனாவை மட்டுமே நம்ம நம்பி போறது அப்படிங்கிறதும் சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் ஆலோசிக்கணும். நம்ம அமெரிக்காவோடையும் சரி சைனாவோடையும் சரி எந்த ஒரு நாட்டோடையும் சரி
ஓவராக டிபெண்டாக இருக்கக்கூடாது. அவங்கள நம்பியே இருந்தோம்னா இப்ப அமெரிக்கா நமக்கு பண்ணது மாதிரி நாளைக்கு சைனா நமக்கு பண்ணாது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதனால இந்தியாவுடைய நலன் எதுவோ அந்த நாடுகளோட எல்லாம் இந்தியா உறவு வைக்க தயங்கக்கூடாது. அதனால இந்தியா தனிமைப்பட்டு வரவும் வேணாம், எந்த நாட்டோட உறவையும் முறிக்கவும் வேணாம். இந்தியாவுடைய நலனுக்கு எது சரியோ அதை பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்தை தான் அமெரிக்காவுடைய பொருளாதார வல்லுநரான ஜெஃப்ரி சாக்ஸும் சொல்றாரு. அவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு நடவடிக்கையை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதுல பல தவறுகள் இருக்கு, அதுல அமெரிக்காவுக்குமே பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதுல சொல்லிட்டு இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா சைனாவோட போறது நல்லதுதான், ஆனா சைனாவோட மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் டைவர்சிஃபை பண்ணி அவங்க தங்களுடைய உறவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாகவுமே இருக்கு. இங்க இன்னொரு கேள்வியும் நமக்கு வருது. சைனாவோட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? டொனால்ட் ட்ரம்ப் போடுற அந்த வரியை எல்லாம் இந்தியா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு ரகுராம் ராஜன் சொல்ற பதில் என்னன்னா, இந்தியாவுக்கு இந்த போர் தொடங்குற காலகட்டத்துல குறைவான விலைக்கு எண்ணெய் கிடைச்சது உண்மைதான். ஆனா இப்போ அந்த விலையும் மார்க்கெட்ல இருக்கிற விலையும் கிட்டத்தட்ட சேமான நிலைமைக்கு வந்துருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி சீப்பான எண்ணெய் வாங்குறோம் இல்லையா, அதன் மூலமாக யார் பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை ரகுராம் ராஜன் எழுப்புறாரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா கம்மி விலைக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அதன் மூலமாக என்ன இருக்கணும், இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையோ இல்லை மற்ற எரிபொருள் விலையோ குறைஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அது குறையாம அதே விலையில தான் நீடிக்குது. அப்போ இந்த குறைவான விலையில எண்ணெய் வாங்குறது மூலமாக அதுல கிடைக்கிற லாபத்தை யார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில எண்ணெய் நிறுவனங்கள், தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் குறிப்பாக அவங்க தான் இதுல பயனடைகிறாங்க. அந்த எண்ணெய் மூலமாக கிடைக்கிற பொருட்களை ஐரோப்பா போன்ற மற்ற நாடுகளுக்கு வித்து அதிகமாக லாபம் ஈட்டுறாங்க. அப்போ ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பான விலைக்கு எண்ணெய் வாங்கி ஒரு நிறுவனம் லாபம் சம்பாதிக்குது அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பை இப்ப அதிகரிச்சிருக்கிறது மூலமாக எத்தனை துறைகள் அடிபடுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ அத்தனை துறைகளுக்கு ஏற்படுற இழப்புகளும் ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பான விலைக்கு எண்ணெய் வாங்குறதன் மூலமாக கிடைக்கிற லாபமும் ஒன்னா அப்படின்னு நீங்க ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். இல்ல லாஸ் தான் அதிகம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து அந்த குறைந்த விலைக்கு எண்ணெய் வாங்குறத இந்தியா மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு ரகுராம் ராஜன். அவர் சொல்ற பாயிண்ட் ரொம்ப வேலிடா தானே இருக்கு. குறைந்த விலைக்கு எண்ணெய் வாங்கி அது இந்திய மக்களுக்கு பயன்படாம இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அதிகமாக வரி விதிச்சதன் மூலமாக இந்திய மக்களுக்கு இழப்பு தான் ஏற்படுது அப்படின்னும் போது நம்ம ஏன் அந்த எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க எண்ணெய் வாங்குறத குறைச்சிக்கிட்டீங்கன்னா மேபி இந்த வரி விதிப்பு குறைக்கப்படலாம், இந்தியாவுக்கான பாதிப்பும் குறையும். ஆனா நீங்க அப்படி யோசிக்காம அமெரிக்கா இல்லாட்டி சைனா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சைனாவும் நாளைக்கு அமெரிக்கா மாதிரி இந்தியா மேல வரி விதிப்பு செய்யாது அப்படிங்கிறதுக்கு, ட்ரேடை வெப்பனை செய்யாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கிட்டத்தட்ட ரகுராம் ராஜன் சொன்னதுதான் 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவுக்கு இருக்கிற வெளியுறவு கொள்கையும் கூட. இந்தியாவுக்கு எதிரி நாடுகள் இருக்காங்க, ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் சீனா கூட எதிரிகளாக இருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு நட்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பல நாடுகள் இருப்பாங்க. எந்த கூட்டமைப்புக்குள்ளேயும் இவங்களோட தான் நான் இருப்பேன், இவங்களோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்தியா எப்பயுமே சொன்னது கிடையாது. தங்களுடைய நலன் எதுவோ அது சார்ந்துதான் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அமைஞ்சிருக்கே தவிர எந்த ஒரு நாட்டுக்கும் சார்பாக இது வரைக்கும் அமைஞ்சது கிடையாது. ரகுராம் ராஜனும் ஒரு வகையில் அப்படிதான் சொல்றாரு. இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான், உண்மைதான். ஆனா பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிறது G7 நாடுகளுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பாக முன்னிறுத்தும் போது அந்த கூட்டமைப்போட மட்டும்தான் நான் இருப்பேன், அமெரிக்காவோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதே அமெரிக்காவுக்கும் இந்த G7 நாடுகளுக்கும் எதிரான ஒரு மனநிலைக்கு, ஒரு ஸ்டாண்டுக்கு இந்தியா போறாங்க அப்படிங்கிறது தான் உலக அளவுல உணர்த்துது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாண்டை எடுக்கணுமா அப்படிங்கிறது தான் இந்தியா தீவிரமாக பரிசீலிச்சு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது வல்லுநர்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ தொடர்ந்து இது மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பத்தி நம்ம டிகு நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். வேறொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.